ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, எக் முட்டை பரோட்டாலாம் பண்ணோம்னாக்கா கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு பண்ணணுங்க. பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு, நைட்டு டின்னருக்கு ஈஸியாகிட்டு நமக்கு முட்டை இருந்தால் போதும், சட்டுன்னு பண்ணிடலாங்க. இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடி சாட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி, மல்லித்தழைங்க, கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. வாய்வு தொல்லையும் இருக்காது, நல்லா டைஜஸ்டும் ஆயிருங்க. அப்புறமா முட்டைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்க. இப்போ 5 முட்டை எடுத்துருக்காங்க. இதை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ முட்டை அடித்து ஊற்றியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே ஃபேனில் கொஞ்சமாவது பட்டராது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கணுங்க. ரெண்டு முட்டைக்கானும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புரோட்டாக்கு பண்ணோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு புரோட்டாவாக வச்சுக்கணுங்க. அடியில் வந்து நல்ல முட்டை வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம இதுக்கு மேலே முட்டையை ஆட் பண்ணணுங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு சப்பாத்தியை அப்படியே டிப் பண்ணிடணும். சூப்பராட்டு வெந்துடும் உங்களுக்கு. எக் புரோட்டா ரெடிங்க. மறுபடியும் அப்படியே திருப்பி போட்டுடலாம். சூப்பரான பரோட்டா ரெடிங்க. புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சப்பாத்தி கட்டில் ஒரு பரோட்டாவை எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். அப்படியே 4 கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைகள் ஸ்கூலில் வச்சு சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மதிய லஞ்சுக்கு, ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸை பார்க்கலாம். பாய்.